ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா 7 நாளைக்கு 7 வகையான குழம்பு தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. குழம்பு பண்ணுறதுக்கு நான் ஒரு அரை கப் அளவுக்கு பச்சை சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். பச்சை சுண்டைக்காயில் உள்ள விதையெல்லாம் எடுத்துடலாம். ஒரு இஞ்சி பூண்டு இடிக்கிற கல் வச்சு நம்ம உள்ள விதையெல்லாம் உடச்சி எடுத்துடலாம். அவ்வளோ விதையும் எடுக்க வேண்டாம், பாதி விதையை மட்டும் எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா பச்சை சுண்டைக்காயில் உள்ள விதையையும் எடுத்து ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் போட்டு வச்சுருக்கிறேன். ஒரு முறை மட்டும் நல்லா அலசி எடுத்துடலாம். அலசி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் நம்ம பச்சை சுண்டைக்காவை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு பச்சை சுண்டைக்காயை வதக்கியாச்சு. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுப்பில் இன்னொரு கடாய் வச்சு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இப்போ எல்லாம் பொரிஞ்சதும் இது கூட ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம், 15 பல் பூண்டு சேர்த்து வதக்கிடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்து வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். நான் முதல்ல வெந்தயம் சேர்க்கறதுக்கு மறந்துட்டேன், அதனால் இப்போ வெந்தயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள் எல்லாம் சேர்த்து மசாலா எல்லாமே எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ மசாலாவெல்லாம் எண்ணெயிலே நல்லா வதக்கியாச்சு. இப்போ சின்ன சைஸில் 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்து வதக்கிடலாம். இது கூட வதக்கி வச்ச சுண்டைக்காயும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்து வெந்திருக்கு. தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுடலாம். இப்போ இது கூட சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை 20 நிமிஷம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். கூட எக்ஸ்ட்ரா ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கொதித்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா கொதித்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவிட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதித்து வேகட்டும். இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு டேஸ்ட்டுக்காக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம். இப்போ நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சிடலாம். இப்போ குழம்பு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், இப்போ இது கூட ஒரு 3 வரமிளகாவை சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு 10 பல் பூண்டு சேர்த்து வதக்கிடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்து வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட
சின்ன சைஸில் ஒரு 5 கத்திரிக்காவை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ அந்த கத்திரிக்காவை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு கத்திரிக்காவை எண்ணெயிலேயே வதக்கி விட்டுடலாம். இப்போ கத்திரிக்காவை ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம எண்ணெயிலேயே வதக்கியாச்சு. இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸில் ஒரு தக்காளியை மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா தக்காளியை வதக்கியாச்சு. இப்போ இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மசாலாத்தூள் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இப்போ வதக்கியாச்சு. இப்போ இது கூட 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷமாக மசாலா நல்லா வெந்திருக்கு. இப்போ இது கூட சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். புளி கரைசலை ஒரு கப் அளவுக்கு சேர்த்து கலந்து விட்டுடலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு. இப்போ இது கூட ஒரு 2 துண்டு தேங்காவை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த தேங்காய் விழுதை சேர்த்து கலந்து விட்டுடலாம். தேங்காய் விழுதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா குழம்பு கொதித்து வேகிற வரைக்கும் வேக வச்சிடலாம். இப்போ குழம்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலையை ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் போட்டு 3 விசில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த வேர்க்கடலையை சேர்த்து கலந்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். குழம்பு நல்லா வெந்துருச்சு. சுவையான வேர்க்கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி, 4 வரமிளகா, 1 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் எல்லாம் சேர்த்து வறுத்து விட்டுடலாம். அடுப்பை மிதமான தீயில வச்சு நல்லா வறுத்துடலாம். கருகாமல் வறுக்கணும். நல்லா வறுத்தாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பவுடர் பண்ணி இட்டு வந்துடலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். சின்ன லெமன் சைஸ் புளியை ஒரு 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 3 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, ஒரு 20 போல் சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட பெரிய சைஸில் ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டு தக்காளியை நல்லா மசிகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட நம்ம பவுடர் பண்ண மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷமாக மசாலா எல்லாமே நல்லா வெந்திருக்கு.
இப்போ இது கூட நம்ம ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதித்து ஒரு 10 நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சிடலாம். இப்போ குழம்பு நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ கலந்து விட்டுடலாம். சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டு ஒரு நிமிஷம் வேக வச்சிடலாம். சுவையான வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலை தூவிட்டு கலந்துட்டு இறக்கிடலாம். ஆம்லேட் குழம்பு பண்ணுறதுக்கு நான் ஒரு பவுலில் ஒரு 6 முட்டையை உடச்சி ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், முட்டைக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு முட்டையை நல்லா அடித்து எடுத்துக்கலாம். முட்டையை நல்லா அடித்து எடுத்தாச்சு. இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 துண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 2/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். தண்ணி சேர்க்காமல் முதல்ல அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் முட்டையை ஊற்றிக்கலாம். அடுப்பை மிதமான தீயில் வச்சு ஒரு சைடு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்து வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ இது கூட 2 தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன், தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளியோட பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு தக்காளியை நல்லா வேக வச்சாச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்து கலந்து விட்டுடலாம். மிக்ஸி ஜாரை கழுவிட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தம் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம். மூடி போட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். இப்போ ரெடி பண்ணி வச்ச ஆம்லேட்டை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், இது தனியாக இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷமாக குழம்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட நம்ம கட் பண்ண ஆம்லேட்டை சேர்த்துக்கலாம்.
ஆம்லேட் எல்லா ஆம்லேட்டையும் சேர்த்தாச்சு. சேர்த்து கலந்து விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் மிதமான தீயில வச்சு வேக வச்சிடலாம். நல்ல சூப்பராக ஆம்லேட் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து கலந்துட்டு இறக்கிடலாம். முட்டைகோஸ் சாம்பார் பண்ணுறதுக்கு குக்கரில் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை 2 முறை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அந்த பாசிப்பருப்பை குக்கரில் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இப்போ 1,5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி போட்டு மிதமான தீயில வச்சு ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சு 1 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 5 பல் பூண்டை 2 ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். 3 பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கிடலாம். இப்போ இது கூட சின்ன சைஸில் 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்து தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட 150 கிராம் அளவுக்கு முட்டைகோஸை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். முட்டைகோஸை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு 1,5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம். இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ மூடி போட்டு மிதமான தீயில வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷமாக முட்டைகோஸு நல்லா வெந்திருக்கு. இப்போ அதை கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். குக்கரை கழுவிட்டு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன லெமன் சைஸ் புளியை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அதை வடிகட்டிட்டு புளிக்கரைசலை சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷமாக சாம்பார் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து கலந்துடலாம். சாம்பாரை ஓரமாக வச்சுட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தாளிப்பு ரெடியாக இருக்குது. இப்போ தாளிப்பு எடுத்து சாம்பாரில் ஊற்றிடலாம். சாம்பாரில் ஊற்றி கலந்து விட்டுடலாம்.
நல்லா சுவையான முட்டைகோஸ் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. தக்காளி குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 6 பல் பூண்டை 2 கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூட சின்ன சைஸில் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. நான் ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலே வதக்கிடலாம். சின்ன வெங்காயத்தை நம்ம அரைச்சி சேர்க்கும் போது குழம்பு கொஞ்சம் திக்னஸாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ இது கூட 6 தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா தக்காளியை மசிற வரைக்கும் வதக்கிடலாம். இப்போ தக்காளி நல்லா மசிற வரைக்கும் வதங்கிருச்சு. கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள், எல்லாம் சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ மசாலாத்தூள்லாம் சேர்த்து எண்ணெயிலே வதக்கியாச்சு. இது கூட 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இன்னொரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தம் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்தோம், அதனால் உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்காங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ மூடி போட்டு மிதமான தீயில வச்சு ஒரு 8 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 8 நிமிஷமாக குழம்பு நல்லா வெந்திருக்கு. இப்போ கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து கலந்து விட்டுடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷமாக குழம்பு நல்லா வெந்து சூப்பராக தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டியதான். மீன் குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3 பல் பூண்டு, ஒரு 15 போல் சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகா எல்லாம் சேர்த்து கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துடலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுப்பில் கடாய் வச்சு ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். வெங்காய பேஸ்ட்டை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே நல்லா வதக்கியாச்சு.
இப்போ இது கூட 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். தக்காளி வதங்குறதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா மசிகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா மசிகிறது வரைக்கும் வதக்கியாச்சு. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 2/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்தாச்சு. இது கூட 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷமாக மசாலாலாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட சின்ன லெமன் சைஸ் புளியை ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு 1 கப் அளவுக்கு கரைச்சி சேர்த்துக்கலாம். புளிக்கரைசல் சேர்த்து கலந்து விட்டுலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் மீன் சேர்த்துக்கலாம். நான் சீலா மீன் சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த மீன் வேணாலும் சேர்த்துக்காங்க. குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுடலாம். இப்போ மூடி போட்டு மிதமான தீயில வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷமாக மீன் எல்லாம் நல்லா வெந்து குழம்பு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. இப்போ கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இலை சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ மூடி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். சூப்பராக சீலா மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.